தண்ணிக்கு போறான். அவ பின்னாடி ஒரு பய பின்னாடியே போறான். அந்த பிள்ளைய பார்த்து கேட்கிறான், பூ மேல பூ வச்சு போற பொண்ணே கையில விதைச்சு வாயில பிறக்கிற ஒரு வீடு எதுன்னு கேட்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, ஆண்டவன் அருளாலே ஆசாரி பொருளாலே வந்த பையா தண்ணிக்கு உரமான மரத்துக்கு பக்கத்துல முள்ளுக்கு வேலி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பெரிய வாய்க்கா போது அந்த வாய்க்காலுக்குள்ள ஆம்பளை மும்பளை வலிக்காம அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் வீட்டுக்கு பக்கத்துலதான் கையில விதைச்சு வாயில பிறக்கிற ஒரு வீடுன்னா இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்லு? நான் அப்படியே உள்ள போயிடுறேன். கெட்ட நேரம் வந்தா செத்தனாய் கூட மொட்டை மாதிரி ஏறி கடிக்குமா? போயிட்டு போகுது, உயிர் போனா மயிர் போகுது, அதை பத்தி கவலைப்படுறாள். நானு இப்ப நீ என்ன கேட்க? நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ கேட்ட பரவாயில்ல, இது என்ன கேள்வி இப்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த கேள்விக்கு உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லாம அடிச்சு 23 வருஷம் ஆச்சு. என்ன மயித்துக்கு நீ எல்லாம் கோமாளி வேஷம் போடுற? நீ கேட்டியா இல்லையா? நீ உலகம் பூரா அறிஞ்சு வந்தவர், இதுக்கு நீ பதில சொல்லு. ஒரு புராணத்துல இருந்து கேட்டிருந்தா பரவாயில்ல, ஒரு பொதறிவை தொட்டு கேட்கலாம். நீ என்ன சம்பந்தம் இல்லாத கேள்வி நீ கேட்டு அறிவுக்கு வேலை கொடுத்துருக்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கறது தப்பு இல்ல. இந்த கேள்விக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முத அப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? என்ன நீ போட்ட வருஷத்தை உடனே கேட்ட நீ என்ன கேட்கறீங்க? முத போட்டா வாத்தியார் பொம்பளை கட்டி பிடிச்சதான் சொல்லிருக்காரு, சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஓ வாத்தியார் கவலைப்படுத்தாங்க, நல்ல முடிச்சு இருந்தாலும். ஆக விஷயத்தை கேட்கல தப்பு இல்ல. நேரம் போயிட்டு நான் சொல்லிக்கிறேன். உன் பேர் என்ன சொல்லு? தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்ல கேட்க மாட்டேன். தெரியாது, வீண் வாதம் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, உனக்கு எனக்கு தரமா இந்த காலையில சொல்லிட்டு போறோமா? கோமாடி நாரத தக்க முடிச்சிருமா? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன கேட்டீங்களா? அப்ப நான் சொல்லாம தான் ஊருக்கு நான் அசியப்படுறதா? ஓகே, பப்பனை கூட்டு வந்திருக்காங்க, ஒண்ணுக்காக கூட்டு சொல்லணும்னா அப்ப நீங்க கேட்டா ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்க, முத கேள்வியின் இடத்துக்கு போனது நீங்க, நான் ஒன்னே கேட்க கிடையாது. மறுபடி கேட்டக்கு பதில் இது என்ன கேள்வி? முதல்ல நீ கேள்வியை திரும்ப சொல்லுங்க. கழுத்துல ஏறி இந்த கேள்வியை திரும்ப சொல்லுங்க. நீ முதல்ல பரவாயில்ல, கேள்வியை சொல்லியா? நீ முதல்ல கழுத்துல ஏறி உட்கார்ற. கேள்வி கேட்கறல்ல, எல்லா வேஷம் போட்டு வந்து இருந்து போட்டேன், தப்பு இல்லையே. எல்லா வருஷம் போட்டாலும் இன்னும் 300 வருஷம் இல்ல 450 வருஷம் நீ நடிச்சாலும் நீ கோமாடிங்க. ஒத்த நாள நடத்தாலும் நான் நாரதறேன். வித்தியாசம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்க. ஆக நீ பேசுற பேச்சு விவரம் இருக்கட்டும். நீ சொன்ன கேள்வியை மறுபடியும் எனக்கா சொல்ல முடியுமாயா? சொல்லுங்க. என்னைய சந்திச்ச நாரதெல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டா. போயிட்டு போட்டு தப்பு இல்ல. என்ன நான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா இருக்கீங்க? நான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா பல்லவட்டியில நீ படாத துயரம் பட்டுட்ட, இனிமே நீங்க இருக்க கூடாதுன்றக்காக உன்னை இங்க கூட்டி வந்திருக்கிறேன். அப்படியா? பேசிக்கிறோம். பூ மேல பூ வச்சு போற பொண்ணு ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கேட்கிறேன். அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்றா? இவன் சொல்ற வார்த்தையை நல்லா கேட்டுக்குங்க. பூ மேல பூ வச்சு போற பொண்ணே கையில விதைச்சு வாயில பிறக்கிற ஒரு வீடு எது அப்படின்னு வந்து இவன் கேட்கிறான். அதுக்கு அந்த பிள்ளை சொல்றா, ஆண்டவன் அருளாலே ஆசாரி பொருளாலே வந்த பையா தண்ணிக்கு உரமான மரத்துக்கு பக்கத்துல முள்ளுக்கு வேலி அடைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் கேட்டேன்னா அவனுக்கு பக்கத்துல பெரிய வாய்க்கா போகுது, அந்த வாய்க்காலுக்குள்ள ஆம்பளை மம்பளை வலிக்காம நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட போய் கேட்டேன்னா அவன் வீட்டுக்கு பக்கத்துல தான் கையில விதைச்சு வாய்க்கா பக்கத்துல 6 3 அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாரதட்ட கோமாளி வேஷம் போட்டு நீ கேட்கற.